வேணுகோபால் சிஐடி. இவங்க கொரட்டையுறத பார்த்தா கண்டிப்பா கேஸை கோட்ட விட்டுருவாங்க. அதே பேக்கரி கிடக்காரன் அக்கா காட்டி பேக்கரி வாங்கினா பேக்கரி என்ன ஆயிருக்கு? எப்படியோ இங்க வேலைக்கு வந்துட்டான், நமக்கு எதுக்கு? சார் 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 வாங்க. இப்பதான் வந்தீங்களா? சார் நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் பாண்டோட கொலை சம்மந்தப்பட்ட பல டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் கொண்டு வந்திருக்கிறேன். வெரி குட். அங்க வச்சுட்டு நீங்க போலாம். சார் இந்த மாதிரி தூக்கத்தை என்னோட சர்வீஸில் எந்த ஆஃபீஸில் பார்க்கல சார். என்ன தூக்கமா? ஒரு கொலையை எப்படிலாம் பண்றாங்க, அது எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்ற சமாச்சாரத்தை மூளைக்குள்ள ஓட விட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இது தூக்கம் இல்ல, ஆழ்ந்த சிந்தனை. அப்படின்னா உங்க ஐஷண்ட் வீரபாக்கு அது வந்து அது எனக்கு தெரியும். நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தாலும் மூளைக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க, அதுதானே? ஓகே, நீங்க போலாம். மஞ்சள் 100, சீரக 100, கடுகு 100. யோ, என்னையா இங்க நிக்கிற? இதுல இருந்ததெல்லாம் என்னங்கறத படிச்சியா? மஞ்சள் 100, மிளகா 100, கொத்தமல்லி 100, கடுகு 100 எதுவுமே படிக்கலைங்க. படிக்கலன்னு சொன்ன. சரி, இந்த பாண்டுகுள்ள சம்பந்தப்பட்ட விஷயமா பார்த்து படிக்க சொன்னேன், படிச்சியா? எல்லாத்தையும் பார்த்தேன் சார், படிச்சேன். ஆனா ஒண்ணுமே புரியல சார். புரியலையா? என்னையா இப்படி சொல்ற? வா பார்க்கலாம். பார்க்கலாம். என்னையா கிழிஞ்சு கிடக்கு? அந்த அளவுக்கு படிச்சிருக்க சார். சோ படிச்சு கிழிச்சிட்ட. உன்னை வச்சுட்டு இந்த கேஸை எப்படித்தான் முடிப்பேன்னு எனக்கே தெரியல. நீங்க மட்டும் யோகிமா சார். நான் படிச்சு கிழிச்சேன். நீங்க அது கூட கிழிக்காம வீட்டு வேலையை ஆபீஸ்ல கொண்டு வந்து மஞ்சள் தூள், மிளகா தூள், கொத்தமல்லி தூள்னு எழுதிட்டு இருக்கீங்க. இத மட்டும் கரெக்டா கேளு. ஐயோ, மனைவிட்ட நல்ல பேர் எடுத்தா மாநிலத்திலேயே நல்ல பேர் எடுத்தா அர்த்தம். சரி, நம்ம பாண்டு ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வீடியோல பார்த்துக்கோமா? பாட்டு முடிஞ்ச உடனே அங்க லைட் ஆஃப் ஆச்சு. அங்க என்ன நடந்துன்னு கவனிச்சியா? சார் நான் பார்த்தேன் சார், ஒண்ணுமே நடக்கல. நான் காட்டுறேன் பார். பார். இத நான் பார்க்கவே இல்லையே சார். என்னதான் இருந்தாலும் நீங்க சீனியர் தான் சார். ஓகே ஓகே, அந்த பொண்ணு தனி ஆடுறத போடு. சரி சார். கவுத்துட்டாலே. ஐயா, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன், வாங்கிக்கங்க ஐயா. ஆமாங்க சார். கிஃப்ட் எல்லாம் இங்க கொடுக்க கூடாது. அதை எடுங்க சார். அவர் ஏதோ ஆசைப்பட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கங்க சார். அவர் வந்து நாகேஷ் மாதிரியே ரொம்ப நல்லா நடிப்பார் சார். நல்லா டான்ஸ் கூட ஆடுவார் சார். சார் செஞ்சு காட்டுறேன் சார். போதும் உட்காருங்க. தேங்க்யூ சார். நாகேஷ் சாரியே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. அவரே கொடுத்த கிஃப்டா நினைச்சு இதை ஏத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வைங்க. வரேன் சார். ஹலோ பிரியா, நான் தான் ரத்னம் பேசுறேன். ரத்னமா? எந்த ரத்னம்? மைனர் ரத்னம். வந்துட்டீங்களா? என் காரை ஆலமரத்து கீழே நிப்பாட்டிட்டு இப்ப அந்த லாண்டரி கடை பக்கமா நின்னுட்டு இருக்கேம்மா. கொஞ்சம் தள்ளி வாங்க, லெஃப்ட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் உங்க சொர்க்கத்தின் வாசப்படி. போன்ல பேசுனதுக்கே இப்படி சொல்லுது. அப்ப முழுசா பார்த்தா ஆஹா, அப்ப எனக்கு யோ, ஒரு நிமிஷம் இருயா. ஏன் சார், என்ன எடுக்க போறாரு?
கையில பல வித்தியை கத்து வச்சிருக்காரு. இந்த தெருநாய்க்கு நேரம் சரியில்லை. கொஞ்சம் இருங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாரை விட்டுட்டு போகுது? யாரு? நாங்க சிஐடி ஆபீசர். முதல்ல கதவை தர. இன்னைக்கு கிடைக்காது. சார் என்ன சார்? சாரி மேடம், இந்த நேரத்துல நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் வெரி சாரி. என்ன பண்றது, கடமையில நாங்க நேரங்கால பாக்குறது கிடையாது. சார் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேளுங்க, சொல்றேன். அனாவசியமா என் பர்சனல் மேட்டர்ல தலையிடாதீங்க. இந்த மாதிரி பர்சனல் மேட்டர்ல தான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கிறதுக்கு வழிவகுக்குது. யோ வீரபாகு, உள்ள போய் பாரியா. சார் நில்லுங்க. தடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அது இந்த கேசப்பட்டதால நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. இங்கேயும் காணும். ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ, பாத்துருவோம். எங்க தேடியும் கிடைக்கல. சார் உள்ள ஒருத்தர் இல்ல சார். உள்ள எல்லா இடத்தையும் பாத்தியா? சார் குண்டு வச்சு கூட நுழைய முடியாது. அந்த மாதிரி இடத்துல நான் போய் நுழைஞ்சு பார்த்தேன், ஒருத்தரும் இல்ல. பார்ட்டி பாடு உஷாரு. நான் போய் பார்க்கட்டுமா? போங்க. எங்க மேலேயே சந்தேகமா? ஐயோ வீரபாகு, அவனை பிரியா. பிரியா பண்ண கொலைய சாமர்த்தியமா மறைச்சிட்டேன். என் கூட வா. அவன் பேசுனது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டல. வீரபாகுவா கொக்கா சும்மா விடுவோமா? சார் கொலை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு சார். கூடி சீக்கிரத்தில் நமக்கு அவார்டும் ப்ரொமோஷனும் தேடி வரப்போகுது சார். தேடி நீ நம்புறியா? உங்க கூட இருக்கும்ல. நான் உன் கூட இருக்கனே, எப்படி கிடைக்கும்? இவர் நம்மளை ஏத்தி பேசுறாரா இல்ல இறக்கி பேசுறாரா? வீரபாகு, அந்த அக்யூஸ் சொன்னது எல்லாமே பொய் தான். பொய்யா? சங்கூஜர போறாங்க. ஆஹா, ஒரு பொய்யை எவ்வளோ அழகா படம் முடிச்ச மாதிரி காட்டியிருக்கான் இல்ல சார்? ஆமா சார், அவன் பொய் தான் சொல்றான்னு நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பாண்ட் உடல போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவன் கழுத்துக்குள்ள பிரவுன் கலர் கண்ணாடி துண்டு இருந்தது. டாக்டரோட ரிப்போர்ட்லயும் அப்படித்தான் இருக்கு. இவன் சொன்ன கதையில பிரியா வெள்ளை பாட்டிலால கொலை செஞ்சதா சொன்னான். அப்படின்னா இந்த பிரவுன் கலர் துண்டு எப்படி வந்திருக்கும்? இங்க நீங்க எவ்வளவுதான் சம்பளம் வாங்குறீங்க? என் கூட டான்ஸ் ஆட வந்தா நிறைய சம்பாதிக்கலாம். டான்ஸ் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. இப்படி ஆடலாம், இப்படி ஆடலாம், இப்படி ஆடலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்கிட்டயே டான்ஸை பத்தி கேள்வி கேட்குறீங்களா? என் குரு வேணா டுபாக்கூர், நான் பெருங்கூர். பொதுவா டான்ஸ் ஆடினா எந்த பகுதி அதிகமா ஆடும்? இது கூட தெரியாதா? டான்ஸ் ஆடினா இந்த பகுதி தான். இது என்ன ட்ரீட்மெண்டா இல்ல பனிஷ்மெண்டா? அப்ப நீ சொல்லு. இத பாருமா, உண்மையை ஒத்துக்க. அப்படி உண்மையை ஒத்துக்கிட்டியானா எங்க அக்கா கிட்ட சொல்லி உனக்கு தண்டனையை குறைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்லுவேன். யோ பாவையும் உங்க அக்காவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண விவசாய இல்ல சார். நான் அறிவாளின்னு காட்ட வேணாவா? போயா, போய் ஓரமான நில்லு போ. எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாயா. நீங்களே டீல் பண்ணுங்க சார். பிரியா என்ற நடன அழகியும் அவரின் காதலன் பிரகாஷ் என்பவரையும் கைது செய்து ஸ்பெஷல் சிஐடி கோபால், வீரபாகு இருவரும் விசாரித்து வருகின்றனர். பிரியா மாதிரி ஒரு நல்ல டான்சர் நம்ம டீமுக்கு எப்படி கிடைக்கும் குரு? பிரியா பண்ணடா மரியாதை, நான் உன்னை ரெடி பண்றேன். சரி சரி. மேலும் ஒருவர் பிரியாவின் கஸ்டமரான சேட்டு பெனர்ஜிக்கும் இந்த கொலையில் சம்பந்தம் இருப்பதாக சிஐடி கருதுகின்றனர். அதனால் சிஐடி கோபாலும் வீரபாகுவும் பெனர்ஜியை பல மாநிலங்களில் ஜல்லடை போட்டு தேடி வருகின்றனர். ஐயா, ஏறி ஏரியா ஏற விட்டானுங்களையா. ஏன் சார், தமிழ்நாட்டுக்கும் ஒரிசாவுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியலையே. எப்படி, எதை வச்சு சொல்ற? அங்கேயும் தண்ணி இருக்கா, இங்கேயும் தண்ணி இருக்கு பாருங்க சார். சார் எருமாடெல்லாம் கூட ஓடுது பாருங்க சார். சார் இங்கேயும் செடிக்கு பச்சை பச்சையா இருக்கு சார். கொஞ்சம் குனி.
அங்க கொட்டினாலும் வலிக்குது, இங்க கொட்டினாலும் வலிக்குதா? டூ மச் சார், டூ மச். யோ, அதோ 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 அதான் என் பெனர்ஜி எஸ்டேட்டு. ஸோ அநேகமா அவன் அங்கதான் இருக்கணும். சார் எஸ்டேட் மாதிரி தெரியல சார், எனக்கு என்னவோ பொத்தலா தெரியுது. ஐயோ எங்க அக்கா. யோ யோவா, நான் உயர் அதிகாரியா? என்ன உயர் அதிகாரி? போடா போடாவா? இது வெறி எங்க அக்கா என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. பொறுமையாரு, இதை விட உனக்கு பெரிய ஓட்ட ஜல்லடியை வாங்கி தரட்டுமா? எனக்கு அதான் வேணும். நீ தூக்கி போட்டது ஜல்லடை இல்ல, எங்க அக்காவையா? ஐயோ எங்க அக்கா 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 அக்கா. யோ வீரபாகிரியா, அட பாவி, என்னைய சட்டையை கழட்ட வச்சிட்டானே. இதோ வரண்டா. என்னடா வீரபாகு, உங்க அக்கா கிடைச்சாலா? அக்கா எங்க தேடி கிடைக்கலையா? ஆஹா, கிடைச்சிருச்சு. வீரபாகு, எங்க அக்கா கிடைச்சிச்சா? கிடைச்சிட்டாயா? ஐயா, 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 உங்க அக்கா கிடைச்சிட்டா. இதோ கிடைச்சிட்டா.